श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः. இதுவரைக்கும் பூமியானது தன்னைத்தானே சுத்திக்கிறது அப்படிங்கறதெல்லாம் சரியா? இத நம்முடைய சாஸ்திரத்துக்கு அனுகுணமாக சுவாமி அதை சாட்சார் பூமி நிலையாதான் இருக்கு. பூமி தன்னைத்தானே சுத்திக்கிறது இல்ல. நட்சத்திர மண்டலங்கள், சூரிய மண்டலம் இவைகள்லாம் தான் சுத்துறது. பூமி தனக்குத்தானே சுத்திக்கிறதான்னாக்கா தோஷம் என்ன வரும் அப்படின்றதையும் சாதிச்சார். அதாவது ரெண்டு பறவை, ஒண்ணு கிழக்கு பக்கம் போக பார்க்கறது, இன்னொன்னு கிழக்குல இருந்து மேற்க போறது, மேற்குல இருந்து கிழக்கு வருது. அப்போ கிழக்கு போற பட்சம் போயிட்டே தான் இருக்கணும், ஏன்னா பூமி சுத்தின்டே இருக்கு. மேற்கு பக்கம் போற பறவை போகவே வேண்டாம், தானா மேற்கு வந்துடும். ஆனா அப்படி இல்லை லோகத்துல. எல்லாம் கிழக்கு பக்கம் போறவா கிழக்கு பக்கம் போறா, மேற்கு பக்கம் போறா மேற்கு பக்கம் போறா. இத மாதிரிலாம் இருக்கிறதுனால அது ஒரு தோஷம் சொன்ன. இன்னொன்னு, ஒரு வஸ்துவை மேல தூக்கி போடுறோம், கீழே விழுற சமயத்துல பூமி விழுந்துட்டு இருக்குதுன்னு இவ சொல்றா ஜோதிஷ் சாஸ்திரக்காரா. பூமி விழுந்துட்டு இருக்குன்னு சொன்னாக்கா அப்போ பூமியோ ரொம்ப பலுவானது. அதே நம்ம தக்கையான ஒரு வஸ்துவ தூரம் மேல போட்டோம்னாக்கா இது வேக வேகமா கீழே போயிட்டு இருக்கும். அங்க மேல போட்டது இங்க பூமிக்கு எட்டவே எட்டாது, பூமியை அடையவே அடையாது. ஆனா லோகத்துல அடையிறது பார்க்கணும். அதனாலையும் பூமி வேலை அப்படின்றத பத்தி எல்லாம் சாதிச்சு முடிச்சுட்ட. இப்போ இத மாதிரி சாஸ்திரங்கள்லாம் எல்லாம் நமக்கு உபாதயங்கள் தான். ஆனாலும் கூட ஒண்ணுக்கொண்ணு விரோதமா இருக்க மாதிரி இருக்கே. ஒண்ணுக்கொண்ணு விரோதமா இருக்க மாதிரி இருக்கு. என்ன விரோதமா இருக்கு அப்படின்னா, வேதம் அப்படின்னு சொல்றோம், 4 வேதங்கள். அந்த வேதங்கள் நித்தியமானவைகள். அதே மீதி அங்க வித்யாஸ்தானங்கள் இருக்கும், 14 வித்யாஸ்தானங்கள் அப்படின்னு நாம சொல்றோம். அதாவது வேதம் 4, 6 அங்கங்கள், புராணம், இதிகாசம், நியாயம், மீமாம்சா, தர்மசாஸ்திரம், புராணங்கள். இந்த 4 எல்லாம் சேர்ந்து 14 வித்யாஸ்தானங்கள் சொல்றோம். இதுல முதல் 4 வேதங்கள். அந்த வேதங்களுக்கு உபகாரம் பண்ணணும் அப்படின்றதுக்கோசரமே மீதி 10 வித்யாஸ்தானங்கள் வந்திருக்குது. இத நம்ம எல்லாருமே ஒத்துக்கிறோம். அப்படி ஒத்துக்கிற சமயத்துல இவைகள் என்ன பண்றது அப்படின்னாக்கா, பரஸ்பரம் விரோதம் மாதிரி வந்ததுன்னு வச்சுக்கோங்க. பரஸ்பரம் விரோதமா இருக்குதுன்னாக்கா அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேள்வி வரும். பரஸ்பர விரோதம் வருது. ஜோதிஷாஸ்திரம் ஒரு விதமா சொல்லிட்டு போயிடுது, புராணங்கள் ஒரு விதமா சொல்லிட்டு போறது. இத விரோதமா இருக்கிறதுனால ஒண்ணுக்கொண்ணு. அப்போ அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது? விரோதத்தை இன்னும் மூட்டி விடுற மாதிரி சொல்லலாமா, சண்டை போடலாமா? அது எப்படி வரும்? அதற்கு சமாதானம் சாதிக்கணும். சுவாமி என்ன பண்றாருனாக்கா அதற்கு ஒரு விஷயம் தீர்மானம் சொல்ற. இவாள்லாம் மகரிஷிகள், வேத சாட்சா்காரம் பண்ணினவா. ஆனால் எந்த சாஸ்திரம் எதை சொல்றதோ அந்த சாஸ்திர பிரகாரம் தான் அதை எடுத்துக்கணும். நியாய சாஸ்திரம் அதுக்கு பிரமாண சாஸ்திரம்னு பேரு, மீமாம்சா சாஸ்திரம் அதுக்கு கர்மகாண்டம்னு பேரு, கர்ம மீமாம்சைன்னு பேர் சொல்றோம். இப்போ கர்மாவை சொல்லக்கூடிய சாஸ்திரம் அது பதார்த்தத்தை சொல்லதானே அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அவளுக்கு அது தேவையில்லாத விஷயம். அவளுக்கு அதெல்லாம் வேணும். அதெல்லாம் ஆணுஷங்கிக மாதிரிதான். அதெல்லாம் இது கிடையாது. பிரதான அவளுக்கு கர்மாதான் அவளுக்கு. அதனாலதான் பிராபாகர மீமாம்சை என்ன பண்ணா, வேதத்தை முக்கியமா பார்த்துட்டா போகும், வேற ஒண்ணும் வேண்டாம் அப்படின்ட்டான். வேதத்தை பாருங்க, வேதத்துல சொன்ன கிரியைகளை பாருங்க, வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு பிராபாகர மீமாம்சைன்னு சொல்லிட்டு போறான். நியாயசாஸ்திரக்காரா பாருங்க, முழுக்க பிராச்சீன நியாயம் பார்த்தோம்னாக்கா அதுல பதார்த்த வர்க்கங்கள் நாம் பற்றி விசாரம் பண்ணோம்.
ஆனால் நவீன நியாயம் வந்தது வெங்கடேஷோபாத்தியாயர் இருந்தார். அவர் என்ன பண்ணாரு, தத்துவசிந்தாமணின்னு ஒண்ணு பண்ணாரு, அட்டகாசமான கிரந்தம். அதெல்லாம் ஒரு அக்ஷரம் கூட படிக்கல. ஆனால் அந்த கிரந்தம் இன்னும் நியாயசாஸ்திரம் அடியே வாசிக்கல. அந்த சாஸ்திரம் வந்ததுல இருந்து என்ன எடுத்தோ பிரமாண விஷயத்திலே போயிடும். எல்லாம் பிராச்சீன நியாயம் இப்ப யாருமே வாசிக்கிறது இல்லை, எல்லாம் நவீன நியாயம் தான். நவீன நியாயம்னா என்ன இருக்கும், அதுல முழுக்க முழுக்க பிரமாணம், அந்த பிரமாணத்திலையும் அனுமானம், அந்த அனுமானத்திலையும் ஒவ்வொன்றத்தையும் பிரிச்சு 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 அத்தனை வாத பிரதிவாதங்கள். ஏன்னா பிரமாணம்ன்ற விஷயத்துல என்ன என்ன கேள்வி ஆக்ஷேபம் தோஷங்கள் எதை சொன்னாலும் அது அத்தனத்துக்கும் சமாதானம் சொல்லணும் வந்தது. இப்போ அவாவா வழியில போனான்னு வச்சுக்கோங்க, அது சரியா போயிடும். ஜோதிட சாஸ்திரம்ன்றது எதை சொல்ல வந்தது அப்படின்னாக்கா கால நிர்ணயம் பண்ண வந்தது. கால நிர்ணயம் மீமாம்சகால் என்ன சொன்னா, வேதத்துல சொன்ன கர்மாக்களை பத்தி சொல்ல வந்தா. அதுல காலம் இருக்கு. பௌர்ணமியில என்ன யாகம் பண்ணணும், தர்ஷத்துல அமாவாசைப்ப என்ன யாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அது கர்மகாண்டம். ஆனா அந்த அமாவாசை என்னைக்கு வரும், பௌர்ணமி என்னைக்கு வரும் அப்படின்றது சொல்லணும் இல்லையோ, அதற்கோசரம் வந்தது ஜோதிட சாஸ்திரம். நியாய சாஸ்திரத்துக்கு சத்த பதார்த்தின்னு பேர், பதார்த்தங்களை சொல்லக்கூடிய வந்தது, பிரமாணங்களையும் சொல்றது. அது இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது சொல்றது. அதனால வேதத்துக்கு எது தேவையோ, தன்னால என்ன உபகாரம் பண்ண முடியுமோ அதை பண்றதுக்கோசரம் இது வந்தது. ஒவ்வொரு சாஸ்திரங்களும், அதாவது 10 வித்யாஸ்தானங்கள், வேதம் பிரதானம். அந்த வேதத்துல வியாக்கரண சாஸ்திரம் என்ன பண்ணிட்டு, சப்த சாஸ்திரம் எப்படி ரூபம் வந்தது, ரூபங்கள்லாம் எப்படி வந்தது அப்படின்னு சொன்னாக்கா அந்த ரூபங்கள்லாம் வந்தது, ஒவ்வொரு சப்தத்தினுடைய ரூபங்கள். ராமகான் சொன்னா ராமகான் எப்படி வந்தது, அது அத்தனையும் சாஸ்திரம் வியாக்கரண சாஸ்திரமானது சொல்லிட்டு போயிடுறது. அது வியாக்கரண சாஸ்திரம் அப்படி பண்றது. நிறுத்தம் அது ஒரு மாதிரி சொல்லிட்டு போறது. சிக்ஷை அது ஒண்ணு பண்றது, ஜோதிஷம் பண்றது, கல்பம் ஒண்ணு பண்றது. இப்படி ஒவ்வொரு அங்கங்களும் அதனுடைய காரியத்தை பண்ணி இந்த வேதத்துக்கு உபகாரம் பண்ண வந்தது இது. அதனால நீங்க அந்த அம்சத்துல பார்த்தாக்கா எதுவுமே பேதம் வரல, விரோதம் வரவே வராது. ஆனால் இன்னொருத்தர் காரியத்துல இன்னொருத்தர் தலையிடச்சேதான் விரோதம் வரும். சுதர்மே நிதனம் விஷயா பரதர்மோ பயாவகா அப்படிங்கிற பெருமாள் அங்க சுதர்மன்றதுக்கு பாஷகாரும் தேசிக்கணும், அம்பாவாருடைய யோகத்தை அவாவா அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சாச்சிட்டு போயிட்டார். அதனால அது எப்படியோ ஒண்ணு இருக்கட்டும், வசுதாக என்னன்னா தன்னுடைய காரியத்தை தான் பண்ணணும், இன்னொருத்தர் காரியத்தை இன்னொருத்தர் பண்ணக்கூடாது. அதனால தன்னால என்ன உபகாரம் பண்ண முடியுமோ அதை பண்றது இவைகள் தான் வேதத்துக்கு. அந்த வரைக்கும் அவைகள்லாம் பிரமாணம். ரிஷிகள்லாம் வந்து என்ன பண்ணிட்டான்னாக்கா இத மாதிரி எல்லா விஷயங்களையும் அவ தொட்டு பார்த்துட்டு போயிட்டா. இப்படி தொட்டு பார்க்கிற சமயத்துல சிலது விருத்தமா கூட இருக்கலாம். ஏன்னா அவளுடைய திருஷ்டி தான் ஒரே வாக்கியம், அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் 10 பேர் 10 விதமா சொல்லலாம். இப்பதான் மாணவமனையில அடியன் விஷயம் வைக்க அமைச்சிட்டு வந்தேன். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு இருக்கு. ஞானம் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்றது அப்படின்னா, வெறும் ஞானமா அல்லது ஞானத்தை உடையதுன்னு அர்த்தம் சொல்லணுமா, ஞான சுரூபத்தை சொல்றதுன்னு அர்த்தம் வந்துடணுமா, ஞான தர்மமா? அது மாதிரி ஆனந்தம்னு சொன்னாக்கா ஆனந்தத்துக்கு என்ன அர்த்தம்? சுவாமி என்ன பண்ணிட்டார், இதுக்கெல்லாம் ஸ்வரத்தை வச்சுன்னு பாருங்கோ, பிரத்யேகத்தை வச்சுன்னு பாருங்கோ, ஸ்வர பகுடத்தையும் ஸ்வரம் இருக்கு, அந்த வேத ஸ்வரத்தை கண்டு இதுக்கெல்லாம் அர்த்தம் பண்ணலாம். ஒரே சப்தத்துக்கு பலவிதமான அர்த்தங்கள் சொல்ல முடியும். ஞானத்துவம்னு ஒரு அர்த்தம் சொல்லு, ஞானித்துவம்னு ஒரு அர்த்தம் சொல்லு, ஆனந்தத்துவம்னு ஒரு அர்த்தம், ஆனந்தித்துவம் ஒரு அர்த்தம். எப்படி அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சாதிச்சுட்டு போயிட்டார் சுவாமி. இது எல்லாத்தையும் சொல்ற ஒரே பதம் தான், ஒரே பதத்துக்கு பல அர்த்தங்கள், ஒரே வாக்கியத்துக்கு அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு அனுகுணமா, அதுவும் அவாவா திருஷ்டியோட இப்ப நான் ஞானம்னா என்ன சொல்லுவேன், நம்ம சித்தாந்தத்துல ஆனந்தம்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பகவான் ஆனந்த ஸ்வரூபத்தோட இருக்கான், பகவான்
ஆனந்தத்தை குணமாக உடையவனா இருக்கான், தர்மமாக உடையவனா இருக்கான்னு சொல்லுவோம். அது மாதிரி ஞான சுரூபமா இருக்கான், ஞான குணகம் திரவூத ஞானத்தை உடையவனாகவும் இருக்கான். ஏன்னா சர்வஜன்னு சொல்லிட்டு போயிடுத்து, ஞானம்னு சொல்லிட்டு போயிடுது, ஞான சுரூபம்னு சொல்லிட்டு போயிடுத்து உபனிஷத்துக்கள். அதனால நம்ம ரெண்டுத்தையுமே ஒத்து நாம சொல்லுவோம். ஆனால் அத்வைதியை கேட்டா என்ன சொல்லுவாரு? ஞான சுரூபம் ஒண்டிதான், அது ஞானமே ஆத்மா, ஞான சுரூபம் ஒண்டிதான், வேற ஒண்ணுமே இல்லைன்னு அவர் சொல்லுவார். ஏன்னா அவர் திருஷ்டி அப்படி போறது, நம்ம திருஷ்டி எப்படி போறது. அதனால ஒவ்வொருத்தரும் அபாவாதி அனுகுணமா தான் சொல்லுவா, திருஷ்டி அனுகுணமா தானே. அதனால ரிஷிகள் எல்லாம் இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க சூக்ஷமா பாருங்க. சூக்ஷமா பார்த்துட்டு இந்த வேதமானது எது எதுக்கெல்லாம் நமக்கு உபயோகப்படுமோ அந்த விஷயத்துல ஏத்துக்கோங்க, எதுக்கு உபயோகப்படாதோ அதை நீங்க விளக்கிடுங்க. ஒரே எல்லாமே தவறுன்னு சொல்லக்கூடாது. இன்னொரு விஷயம் இருக்கு, ஏற்கனவே சொன்னோம் அன்னைக்கே, ரிஷிகள் இவா எல்லாரும் வேதத்தை சாட்சாத்கரிச்சவா. இவா சொல்ற விஷயத்த எதையுமே நாம தவறுன்னு சொல்றது நமக்கு அதிகாரம் கிடையாது, நமக்கு அதிகாரம் கிடையாது. நம்முடைய புத்தி ஆனது அவ்வளவு தூரம் சூக்ஷமா போகாது. சுவாமி சாதிக்கிறாரு, நாம இல்ல, சுவாமியே அது மாதிரி சாதிக்கிறார். சுவாமி சர்வஜர், சுவாமி நித்தியசூரி, சுவாமி விரோனுடைய அவதாரம், ஐக்கிரிய அவதாரம் எல்லாம் சொல்றோம். அப்படிப்பட்ட மகான் சாதிக்கிறது இந்த விஷயம். அதனால இது இது இவ்வளவுதான் அப்படின்னு நிர்ணயப்படுத்தி யாரால முடியும்? அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பூமியினுடைய அளவு அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னாக்க, அதோடைய அளவு, அவன் சுத்தி இருக்குன்னா இருக்கு, இதெல்லாம் இந்த தாத்பரியம் என்ன அப்படின்றது ஊகிச்சுதான் தெரிஞ்சுக்க முடியும். யார் யார் என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் சாஸ்திரானுகமாக லௌகிகானுகமாக ஊகிச்சுதான் தெரிஞ்சுக்க முடியாது. பரஸ்பரம் விரோதமே வந்துடுறதே. வேற வேற தாத்பரியம் சொல்லலாம், விரோதம் வராமல் சொன்னா என்ன பண்றது அப்படின்னு சொன்னாக்க, அப்போ ரிஷிகள்லாம் கூட இதுல மயங்கி இருக்கான்னு அர்த்தம். ரிஷிகள்லாம் கூட சில விஷயங்கள்ல மயங்கி போயிருக்கா, அவளுக்கே சில விஷயங்கள்ல தெரியலன்னு அவளும் எவ்வளவுதான் வேதத்தை சாட்சாத்கரிச்சாலும் அப்போ அவளுக்கும் சில தோஷம் வருது. ஒரு ஸ்லோகம் ஒண்ணு பார்த்திருக்கேன், அது வரும். இவோ புத்தரும் சர்வைக்கியம்னு அவ சொல்லிக்கிறார், கணாதனும் சர்வைக்கியம்னு அவ சொல்லிக்கிறார், வியாசரும் சர்வைக்கியம்னு சொல்லிக்கிறார். எல்லாம் சொன்னா கூட வியாசர் புத்தனை கண்டனம் பண்றார், கணாதனை கண்டனம் பண்றார், அவ நம்மள கண்டனம் பண்றோம். பரஸ்பரம் இப்படி கண்டனம். எல்லாரும் சர்வைக்கியம் தானே, எல்லாரும் சர்வைக்கியாளா இருக்குச்ச. இப்போ ஒருத்தர் சொல்றது இன்னொருத்தர் கண்டிக்கிறது, அவர் சொல்றது இவர் கண்டிக்கிறது, ஏன் அது? எல்லாரும் சர்வஞான கூட எல்லாருக்கும் எல்லா ஞானமும் இருக்கணும் வேண்டாமா? எல்லாருமே எல்லா ஞானமும் இருக்கணும். அப்படி ஞானம் இருந்ததுன்னாக்க ஏன் இவா கண்டிக்கிறார்? இவ அவளை கண்டிக்கிறது, அவ இவாளை கண்டிக்கிறது வரக்கூடாது. எல்லாம் தெரிஞ்சுருச்சுனாக்கா அப்ப என்ன வரணும்? எல்லாம் பொதுவா மொத்தமா யூனிவர்ஸ் அப்படின்னு பார்க்கணும். யூனிவர்ஸ் பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சு போக வேண்டியது தானே, ஏன் கண்டிக்கிறார் அப்படின்னாக்கா இதுக்கு ஒரே ஒரு சமாதானம் தான் சொல்ல முடியும். என்னன்னா, நமக்கு உடம்பு இருக்கு, இந்த உடம்பு கர்மகிருதமான உடம்பு, அதனால நமக்கு சொத்தமித சமதுல மிஸ்ரமா இருக்கு. மிஸ்ரமா இருக்கிறதுனால நமக்கு எத்தனையோ தோஷங்கள் வரலாம். அதனால அஞ்ஞானம் வரலாம். இது முனிகள்லாம் கூட இவ இத மாதிரி சில விஷயங்கள்லாம் சொன்னா அப்படின்னு சொன்னாக்க அது அவளுக்கும் தெரியவில்லைன்னு அர்த்தம் வந்துடுவாங்க, அவளுக்கும் தெரியலன்னு அர்த்தம். அதனாலதான் இந்த பட்ச பேதங்கள்லாம் காமிக்கப்படுறது. அந்த மாதிரி சமயத்துல நாமெல்லாம் என்ன பண்ணோம்னாக்க, நம்மளாம் ரிஷிகள் கிடையாது, அவள்லாம் சர்வைக்க சொல்லியாள், வேதத்தை சாட்சாத் தெரிச்சவா, அவளுக்கே இத மாதிரி விரோதம் இருக்கு. அவளுக்குள்ளேயே உனக்கு எத்தனையோ இது வருது வேறுபாடு. அப்படி இருந்துச்சு நாமளாம் கிஞ்சித்தியா, நாம என்ன புத்தகம் பார்த்துட்டோம், எவ்வளவு புத்தகம் நமக்கு தெரியும். ஆனா இது இத மாதிரி விஷயங்கள்ல உதாசீனால எதுவும் சொல்லக்கூடாது. கண்டிக்கிறது, கண்டனம் பண்றது, பத்திர கண்டனம் பண்ணா அதுக்கு நம்ம பதில் எழுதுறது, அதுக்கு அவ பதில் எழுதுறது எதுவும் வேண்டாம்.
எதுவுமே வேண்டியது இல்லை. ஏன் அப்படின்னாக்கா இது யுதிஷ்டரை பார்த்து யக்ஷன் கேட்கிறான். அவன் கேட்கும் பொழுது கப்பந்தாக அப்படின்னு கேட்டான். எது மார்க்கம் வழி அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவ யுதிஷ்டர் பதில் சொல்றாரு. ஸ்ருதிஷ்ட பின்னா ஸ்மதயஸ்ட பின்னாக மகாமதீனாம் மதயஸ்ட பின்னாக நைகோரிஷித் யஸ்ய மதம் பிரமாணம் மகாஜனோ ஏன கதஸ்த பந்தாக. இது கொத்திமங்கலம் சுவாமி எழுதுற அவர் காமிக்கிறார் மகாபாரதத்துன்னு சொல்லிட்டு. அதே வேற ஒண்ணு பார்த்திருக்கேன். தர்க்கோ அப்பிரதிஷ்டா ஸ்ருதயோ விபின்னாக நைகோரிஷி யஸ்ய மதம் பிரமாணம் தர்மஸ்ய தத்துவம் நிகிதம் குஹாயாம் மகாஜனோ ஏன கதஸ்த பந்தா அப்படின்னுட்டு அழியனும் பார்த்திருக்கேன். எல்லாம் ஒரே அர்த்தம் தான். ஸ்ருதிகள் எல்லாம் வேற வேறையா இருக்கு. இந்த ஸ்ருதிதான் சரி அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. நாம வேத ஸ்ருதி அவேத ஸ்ருதி கடக ஸ்ருதி மூணுத்துக்கும் நம்ம சாமர்த்தியம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அத்வைதிகளோ வேத ஸ்ருதி ஒன்றுதான் சரி, வேத ஸ்ருதியை தள்ளிவிடுவோம்னா, மாத்வாடோ வேத ஸ்ருதி தான் சரி, அவேத ஸ்ருதியை தள்ளிவிடுவோம் அப்படின்னா, எம்பெருமானாரோ கடகஸ்ருதியை வச்சுட்டு ரெண்டு ஸ்ருதிக்கும் சாமர்த்தியம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றேன். ஏன்னா நம்ம சர்வஸ்ருதி ஐக்கியலட்சியம் சொல்லணும். அதனால நமக்கு இதுதான் முக்கியம். அதனால இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பிரவர்த்திக்கிறா. காரணம் ஸ்ருதிகள்ல இருக்கிற அர்த்தத்தை நாம கிரகிக்கிற விதம் தான் அது. அதனால வேதத்தை எப்படி பிரமாணமா கொள்ளுறது? ஸ்மிருதயஸ்த பின்னாக. சரி, ஸ்மிருதிகள்லாம் எடுத்துக்கலாம் பார்த்தா அவைகளும் பின்ன பின்னமா இருக்குது. எத்தனை ஸ்ருதிகள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆச்சாரத்தை சொல்லிட்டு போயிட்டா. அதே மாதிரி மகான்களான மகாதேஜஸ்விகள் மகா புத்திமான்கள் அவருடைய மார்க்கமும் வேற வேறையா இருக்கு. இப்படி வேற வேறையா இருக்கிறதுனால அதையும் எப்படி ஏற்றுக்க முடியும்? ரிஷிகள் சொல்றதை ஒத்துக்கலாம்னு பார்த்தாக்கா நைக்கோ ரிஷி ஒரு ரிஷி இல்லையே, பல ரிஷிகள் இருக்கா. எல்லா சாஸ்திரத்துக்கும் பிரவர்த்தகா ரிஷிகள் தான். அந்த ரிஷிகள் சூத்திரம் பண்ணிட்டு போயிட்டா. அதுக்குதான் சூத்திர பாஷ்யக்காரன் என்ன எழுந்துருடினான். அதனால ஒவ்வொருத்தரும் பாஷ்யம் பண்ணிட்டு போறா. இதை வேடிக்க சிவசங்கர் சுவாமி ஒரு வாட்டி தரிச்சார். பிரம்மசூத்திரங்கள் 545 நம்ம சித்தாந்தம், 545 அத்வைத சித்தாந்தம், 555 545 நம்மளுது. இப்படி எல்லாம் நம்ம சொல்றோம். பாஷ்யங்கள் மாத்திரம் 90 இருக்குன்னு சாய்த்தார் சிவசங்கர் சுவாமி. அதனால அவ்வளவு பாஷ்யங்கள். ஏன் அத்தனை பாஷ்யங்கள் வந்தது அப்படின்னாக்கா அவளுடைய புத்தி சூக்மத்தை கொண்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விஷயத்தை கிரகிக்கிறார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கிரகிச்சு அதுக்கு அர்த்தம் சொல்றாவா. இதனால யார் தப்புன்னு சொல்ல முடியும்? அதனால நைகோ ரிஷி ஒத்தவே ரிஷி இல்லை. நியாய பிரசித்தியில சுவாமி என்ன பண்ண, இல்ல ரிஷிகள் தான் சூத்திரம் எழுதணும்னுட்டு ஏதாவது இது இருக்கா, நிர்ணயம் இருக்கா, ஏதாவது ஆக்கியம் இருக்குதா? ஏன் மனுஷால இருந்தது நான் எழுதுறேன்னு அவர் தனியா சூத்திரம் மட்டும் போட்டார் தேசியம். அப்படி ஒரு ஆத்ம விசுவாசம் சுவாமிக்கு அந்த மாதிரி பண்றாரு. அதனால ரிஷிகள் சொல்றதுதான் ஒத்துக்கலான்னு பார்த்தாக்கா ரிஷிகளும் ஒரே ரிஷின்றது கிடையாது. அதனால மகாஜனம் ஏன கதஸ்த பந்தா. ஒரு மகாபுருஷன் எந்த மார்க்கத்துல போறானோ அந்த மார்க்கத்தையே நாம எல்லாம் அனுசரிச்சு இருக்கணும். இத நம்ம சித்தாந்தத்துக்கு ரொம்ப சரியா இருக்கு. எம்பெருமானார் எந்த வழியில நமக்கு காமிச்சு கொடுத்த இது ஓராண் வழி வந்து சம்பிரதாயம். அதனால அந்த கிரமத்துலதான் நாம போகணும். அவ்வளவுதான். இதுக்கு மேல 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 பார்த்துட்டே போக வேண்டாம். ஆகையினால இதுதான் சரியான ஞானம். எப்படிப்பட்ட ஞானம் அப்படின்னா, எங்க விரோதம் எதுவும் இல்லையோ அப்படியே எடுத்துக்கோங்க. விரோதம் இருக்கிற மாதிரி இருந்ததா அப்ப என்ன பண்ணிடணும் அப்படின்னு சொன்னாக்க உதாசீனப்படுத்திருப்போம். உதாசீனம்னு அலட்சியப்படுத்துறது இல்லை, அதை விட்டுடுங்கன்னு சும்மா இருந்திருப்போம். ரிஷிகள் சொன்னதுல போய் தவறு சொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. சுவாமி என்ன பண்றக்க அதிகரணத்தாராவோட பாதிக்கும் பொழுது தத்துவம் தகராறுக்கும் வரப்போகுது. இந்த இதெல்லாம் வரும். முக்தி தசையில சொரூபம் இருக்கு பாருங்க, ஞானம். அதை ஒண்டி அடைகிறானா மோட்ச தசையில.
ஞானத்தை ஒண்டி அடைகிறான், ஞான சுரூபத்தை அடைகிறான்னு சொல்லணுமா? அல்லது ஏஷ ஆத்மா அகத பாத்மான்னு பரமாத்மாவுக்கு, ஜீவாத்மாவுக்கு ஆத்மா அகத பாத்மான்னு 8 குணங்கள், அந்த 8 குணங்களை ஒண்டி அடைகிறானா இந்த முக்தன் அப்படின்னு கேள்வி கேட்டு என்ன பண்ண, பிராமேண ஜெய்மினி உபன்யாசாதித்யா, பிரம்ம குணங்கள் 8 இருக்கு, அதுதான் இவன் அடைகிறான். இவனுக்கே 8 குணங்கள் இருக்கு. இது பிரஜாபதி வாக்கியத்துல பிரத்யேகாத்ம வித்தியில இருக்கு. அந்த 8 குணங்கள் தான் இவன் அடைகிறான் அப்படின்றது ஜெயமணி மகனுடைய திருவுள்ளமா இருக்கு. ஆனால் இவர் என்ன பண்ணாருனாக்கா, அவுடுலோமின்னு ஒரு மகர்ஷி, அவர் என்ன பண்ணிட்ட, அதெல்லாம் கிடையாது, குணம் எல்லாம் கிடையாது, வெறும் ஆத்மஸ்வரூபம் ஞானஸ்வரூபம் அதை ஒண்டிதான் அடைகிறான். சிதி தன்மாத்திரேன ததாத்மகத்வா இத்தியவுடுலோமி அப்படின்னு அவர் சாதிச்சுட்டு போயிட்டார். 2 வாரிகள் இப்படி சொன்னா. சூத்திரகாரர் என்ன பண்ண, ஏவம பவன்யாசா பூர்வபாவா அவிரோதம் பாதராயணா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏவம பவன்யாச ஞானஸ்வரூபத்தை அடைகிறான்னு சொல்றது, அதே மாதிரி பிரம்ம குணங்கள் 8, அந்த குணங்களையும் மம சாதர்மியமாகதாக இருக்குது, அதையும் அடைகிறாள், இவ முக்தன் அடைகிறான் அப்படின்னு இருக்கு. அதனால அவிரோதம் பாதராயனார், 2 விரோதமே இல்லை. இது வழியில போறது, அது வழியில போகுது. ஞான குணகன் ஞான சுரூபன் 2மே ஒத்துக்கணும்னு சொல்லிட்டேன் சூத்திரக்காரர். சுவாமி சாராவில சாஸ்திரோக்த பட்சத்வயம் சொல்லிட்டார். வியாசருக்கு இவ 2 பேரும் சிஷ்யால் தான். சிஷ்யால் தான் சொன்னதை 2 விதமா கிரகிச்சுட்டு இருக்கா. ஜெயமணி மகரிஷி ஒரு மாதிரி அர்த்தம் பண்ணிட்டார், இவரோ அவுடுலோமியோ அவர் வேற மாதிரி கிரகிச்சுட்டேன். இந்த 2த்துக்குமே சாமரஸ்யப்படுத்திட்டாரு அப்படின்னு சாராவிட சாதிக்கிறார் சுவாமி. ஆகையினால ஏன்னா ஸ்ருதி அபாதா, ஸ்ருதியில பாதம் சொல்லும். இப்ப ஜெயமணி சொன்னதுலையோ அவுடுலோமி சொன்னதுலையோ பாதம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, பாதிக்கப்பட்டது, ஜெயமணி சொன்னது பாதிக்கப்பட்டது, அவுடுலோமி சொன்னது பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாக்கா நாங்க ஏத்துக்கணும். ஆனா அங்க 2 பாதமே இல்லையே, 2 ஒரே மாதிரி இருக்கு. அதனால 2 சிஷ்யால் சொன்னதையும் ஏத்துண்டு விரோதம் இல்லைன்னு பாதராயணர் சாதிக்கிறார், சுவாமி சாதிக்கிறார். சாஸ்திரோக்த பக்ஷன்றார். சாஸ்திரன்னு சிஷ்யால் இருக்கும். சிஷ்யால் சொன்னதை ஏத்துண்டார். இவர் 2த்தையும் விரோதம் இல்லாததுனால 2த்தையும் ஏத்துண்டார்னு அர்த்தமாச்சு. அந்த மாதிரி நாம இந்த ரிஷிகள் எல்லாம் சொன்னதுல இது தவறு அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு அருகதை கிடையாது, துணி கூட தகுதி கிடையாது. அதனால அவன் என்ன சொல்றாளோ அத அப்படியே ஒத்துக்கணும். அது அப்படியே ஒத்துக்கணும். ஏன் அப்படின்னாக்கா 13 ஜெயிக்கிற வேதார்த்த சங்கிரகத்துல பரமாத்மா பத்தி சொல்லும் பொழுது ஏகத்வே சத்தினா அனாத்மம் நானாத்வே சதி சைகத அதித்யம் பிரம்மணோ ரூபம் கத்தத்வே மர்ஹதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் உதாரிச்சிருக்கே பாஷிகார். எங்க இருக்குன்னு தெரியாது, அதுக்கே இது பிரமாணம் காமிக்கல. வேதார்த்த சங்கரத்துல உதாரிச்சிருக்க எவரமானார். அதுல பிரம்மம் ஒன்னா இருந்துட்டு பலவா தெரியும், பலவாக இருந்துட்டு ஒன்னா தெரியும். அதனுடைய சக்தி, அதனுடைய ரூபம் அப்படிப்பட்டது பிரம்மத்துக்கு. அதை யாரால் அறிய முடியும்? ஏன்னா எம்பிரமானுடைய இது பராச சக்தி விவிதைவ ஸ்ரூயதே சுவாபாவிகி ஞான பலக்கிரியாச்சு அப்படின்னா ஸ்வேதாஸ்வர உபநிஷம் சொல்லிட்டு போயிடுது. அதனால இப்படி இருக்கிற பிரம்மத்தை போய் இவ்வளவுதான் அப்படின்னு யாரால சொல்ல முடியும், யாரால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னுட்டு அங்க வேதார்த்தம்ல இந்த ஸ்லோகத்தை சாதிச்சிருக்க. அந்த ஸ்லோகத்தை இந்த தசந்தாகலாத ஸ்லோக வியாக்கியானத்துல கொத்திமங்கலம் சுவாமி உதாகரிக்கிறார். ஆகையினால இதெல்லாம் நமக்கு ஞானம் பரிபூர்ணமானது கிடையாது. தபஸ் பண்ணிதான் தெரிஞ்சுக்கணும், அதுக்கும் நமக்கு சக்தி கிடையாது. அதனால இங்கெல்லாம் எது நமக்கு விரோதம் இல்லாமல் இருக்கோ அதை அப்படியே ஏத்துக்கோங்க. மீதி விஷயங்கள்லாம் உதாசீனால இருந்துருங்கோ, அதை கண்டுக்காம சொல்லுங்க, தேவையில்லை நமக்கு. ஏன்னா நம்மளால இதுக்கு எல்லாத்தையுமே எடுத்துக்க முடியாது.
நமக்கு ஞானம் போராது. ஞானம் போராதனால இதை எதுவுமே எடுத்துக்க முடியாது. ஆகவே இந்த ஆச்சாரியால் சொல்ற மார்க்கத்துல நம்ம போகலாம், அது போதும். ஆச்சாரியால் நமக்கு சொல்லிட்டு போயிட்டா, என்ன சொல்லிட்டு போயிட்டா, இந்த மாதிரி பூமி கீழ விடாது, அதே மாதிரி பூமியானது தனக்கு தானே சுத்திக்காது, அது நிலையா நிக்கிறது அப்படின்னு அவ சொல்லிட்டு போயிட்டா. இதுதான் பிராமாணிகமான வாக்கியம். இந்த வாக்கியத்தை விட்டுட்டு வேற எங்கோ ஒரு வாக்கியத்துல பூமி விழுறதுன்னு எடுத்துட்டாக்கா யுக்தி விரோதம், ஸ்ருதி விரோதம், ஸ்மிருதி விரோதம் எல்லாம் வந்துடுறது. அதனால அதை ஏத்துக்காதீங்கோ. அதை ஏத்துண்டா நமக்கு விரோதம் தான் அதெல்லாம், அதனால தேவையில்லை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். விரோதம் வந்ததுன்னாக்கா அவளைகள்லாம் எப்படி மரியாதையா நாம நடத்தணும். ஏன்னா இது எல்லாமே வித்தியாஸ்தானங்கள், நமக்கு வித்தியாஸ்தானங்களா இருக்கிறதுனால இது. அதனாலதான் பாருங்க, ஜெயமணி மகரிஷி கர்மகாண்டத்தை சொல்ற, பின்னாடி வந்த வியாக்கியாக்காரா எல்லாம் விபரீதமா சொல்லிட்டா. இது ஒரே சாஸ்திரம் இது. ஏன்னா ஜெயமணி சொன்னதை இவ தனி சாஸ்திரம் சொல்லிட்டு போறா, மீமாம்சகம் அத்வைதிகளும் அப்படி சொல்லிட்டு போறா. ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல மீதி சாஸ்திரங்களே அந்த மாதிரி சொல்லல. சூத்திரக்காரர் வியாசர், பாதராயணரான வியாசர் என்ன பண்ணாருன்னா, எங்கேயாவது ஏதாவது சொல்லணும்னு வச்சுக்கோங்க, ததுத்தம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ததுத்தம் அப்படின்னாக்கா பூர்வகாண்டத்திலே சொல்லப்பட்டது நிறைய இடத்துல சொல்லிட்டு போயிட்டாரு. அங்கேருந்து நிறைய இதை கொண்டு வர்றீங்க, மீதி சாஸ்திரங்கள்லாம் எதுவும் கொண்டு வரல. அதே வேதாந்த சாஸ்திரத்துக்கு பரம் உபயோகமா இருக்குன்னுட்டு மீமாம்சா சாஸ்திரத்துல ஜெய்மினி சொன்ன விஷயத்த சொல்றாரு. சித்திர திருவாதிரை, வைகாசி திருவாதிரைக்கு சாமானிய சாஸ்திரம் சொன்னது. அதுல கடைசி நாள் வித்வான்கள் எல்லாம் 2 நிமிஷம் சாதிக்கணும்னு ஆண்டவன் சாதிச்சார். அப்போ 4ஆம் வாசிய எந்த சாஸ்திரமா இருந்தாலும் நியாய சாஸ்திரம் தான் செஞ்சது, அதைதான் ஏத்துண்டு அதுக்கு அனுகுணமா தான் போகணும் அப்படின்னு அவர் சாதிச்சார். உடனே அதே என்ன முன்ன நியாய சாஸ்திரம் இவர் சொல்ற, இவர் தகப்பனார் சுவாமியே ஒரு விஷயம் சாதிச்சிருக்க, தர்க்கம் 2 விதம், அந்தரங்க தர்க்கம் பகிரங்க தர்க்கம்ன்றது. பகிரங்க தர்க்கம்னா யுக்தியினாலும் சொல்லப்படுறது, யுக்திகளை கொண்டு அதுதான் இவா நியாய சாஸ்திரம். அந்தரங்க தர்க்கம்னா உள்ளடங்கினது வேதச்சாரம், அது ஜெய்மினி சொன்னது. அதனால இதுதான் சூக்ஷமானது. இந்த அந்தரங்க தர்க்கம்னா பிராமணிகம் சபைகள். அது சொன்ன உடனே அது சொல்லி முடிச்சேன். உடனே ஆண்டவன் வச்ச தர்க்கவாது மீமாம்சையாது, எங்க வியாகரணம் இல்லைன்னு எதுவுமே நிற்காது. ஏன்னா நீங்க வித்யாஸ்தானங்கள் சொல்லச்ச முதல்ல 4 வேதங்கள், அதுக்கப்புறம் வேத அங்கங்கள், அதன் பிறகுதான் நியாய சாஸ்திரம், மீமாம்ச சாஸ்திரம், புராணம், இது தர்மசாஸ்திரம் நீங்க வரணும். அதனால வேதத்துக்கு அப்புறம் இருக்கிறது வேதாங்கங்கள், அதுல வியாகரணம் பிரதானமா. அதனால அந்த வியாகரணம் தான் முக்கியமானது அப்படின்னு அவர் பிடிச்சிட்டாரு. கடைசியில எல்லாத்துக்கும் முக்கியம் வேதம் ஆயிடுச்சு. அதனால அது சூத்திரக்காரர் அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். ததுத்தம்னுட்டு அப்படியே மீமாம்சா சாஸ்திரத்தை கொண்டு வர. அதனால இந்த மாதிரி பின்னாடி வந்தவாள்லாம் விரோதமெல்லாம் சொல்லிட்டு போகலாம். ஆனால் சூத்திரக்காரர்களுக்குள்ள விரோதம் கிடையாது. அவ தன்னுடைய தத்துவம் கர்மகாண்டத்தை எப்படி அவர் சாதிக்கிறார், பிரம்மகாண்டத்துல பிரம்ம விஷயத்தை இவ்வளவு அவர் சாதிக்கிறார், பதார்த்தங்களை கௌதமர் சொல்லிட்டு போயிட்டார், பிரமாணங்களை கணாதர் சொல்லிட்டு போயிட்டார். இப்படி பாருங்க, இந்த மாதிரி பார்த்தோம்னா எல்லா சாஸ்திரமும் ஒன்னா சேர்ந்து பிரம்மத்தை சாதிக்கிறதுலதான் வரும். அதனால ஜோதிஷ் சாஸ்திரம்னா காலத்தை நிர்ணயம் பண்ண வந்தது. அதே புராணங்கள்லாம் என்ன பண்ணிச்சுன்னா பரதத்துவம், எம்பெருமான் பரதத்துவம், எம்பெருமான் தான் பரமபுருஷன் அப்படின்னு சொல்றதுக்கு அவைகள் வந்தது. அதனால அது வழியில போகட்டும், இது வழியில போகட்டும். இதுல நடுவுல விரோதம் வரா மாதிரி இருந்ததுன்னாக்கா நமக்கு மகான்கள் என்ன சொல்லி கொடுத்திருக்காளோ அந்த வழியில போகலாம். இல்லாத போனாக்கா நமக்கு புரியலையா அதை விட்டுட்டு விலகிடுங்க. புரியாத விஷயத்துல நம்ம விபரீதமான வியாக்கியானங்கள் பண்ணக்கூடாது. அதாவது ஞானம் வரலாம், அஜ்ஞானம் வரலாம்,
விபரீத ஞானம் வரக்கூடாது. விபரீதம் அங்கவா அது என்னது அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். அது கயிறு. கயிறை பார்த்துட்டு கயிறுன்னு சொல்லணும். இவனுக்கு கயிறா பாம்பான்னு சந்தேகமா இருக்கு. அந்த சமயத்துல பாம்பு மாதிரி இருந்தது, ஆனா கயிறு தான் அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. உண்மையா அங்க பாம்பு இருந்துச்சு, அங்க போய் காலை வச்சேன்னா என்ன ஆகும்? அதனால விபரீத ஞானம் வரைச்சே பேசாம இருக்கிறது சரி. எனக்கு புரியல, வேற யாராவது கேட்டு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லணும். இதுதான் நமக்கு சரியே தவிர்த்து இந்த மாதிரி மாறக்கூடாது. அதனால உதாசீனமா இருந்துருங்கோ அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார் சுவாமி. இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். ஜோதிஷ் சாஸ்திரம் புராணாத்யபி நஹி நிகமக்ராஹ்யம் அந்யோன்ய பாத்யம் வித்யாஸ்தானம் து சர்வம் பிரதிநியத நிஜோபக்ரியாம்சே பிரமாணம் தாத்பர்யம் தர்க்கணீயம் ததிய பகுவிதா பூபரித்யாதி பேதைஹி துர்ஞானம் சர்வதா யத் முனிபிரபி பரைஹி தத்ர தூ உதாசிதவ்யம் அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி. அதாவது நிகமக்ராஹ்யம், நிகமக்ராஹ்யம் நிகமம், நிகமம்னா வேதம் அர்த்தம். வேதங்கள்னால வேதத்தினால சுவாங்கத்தையா தனக்கு அங்கமாக பரிகிரகிக்கப்பட்டது, வேதத்தினால தனக்கு அங்கமாக பரிகிரகிக்கப்பட்டது ஜோதிஷாஸ்திரம். அந்த மாதிரி புராணாத்யபி இதிகாச புராணாதிகள்லாம் இவைகள்லாம் அந்யோன்ய பாத்தியம் நகி, இவைகள்லாம் ஒண்ணுக்கொண்ணு பாதிக்கக்கூடியது கிடையாது. ஏன்னா இவங்கெல்லாம் வேதத்தை ரட்சிக்க வந்தது, வேதத்தை புரிய வைக்க வந்தது. அதனால ஒண்ணுக்கொண்ணு பாதிக்கப்படுறதா இருக்காது. ஏன்னா சர்வம்து வித்யாஸ்தானம், எல்லாம் வித்யாஸ்தானம் தானே. வித்யாஸ்தானம்னு இது நியாய இது நிச்சயம் பண்ணப்பட்டது, நிர்ணயம் பண்ணப்பட்டது. எங்க என்ன அங்காணி வேதாஸ்திராரோ மீமாம்சா நியாயவித்தன புராணம் தர்மசாஸ்திரஞ்ச வித்யாக்கியதாஷ்டதுர்தச அப்படின்னு சொல்றது. அங்கங்கள் 6, வேதங்கள் 4, 10 எடுத்து, மீமாம்சா 1, நியாயவிஸ்திரம் கௌதமர் சொன்ன நியாயசாஸ்திரம் அது, அப்புறம் புராணம் 13, தர்மசாஸ்திரம் 14. இந்த சதுர்தச வித்யாஸ்தானங்கள்னு இவைகளுக்கு பேரு. அதனால இவைகள் இது மகரிஷிகளால சொல்லப்பட்டது. இந்த பயணமானம் வேதம், வேதத்தை உபபிரமணம் பண்றதுக்கோசரம் வந்தவைகள் இவைகள் தான். அப்படி வந்ததுனால இதுல ஒண்ணுக்கொண்ணு விரோதம் பண்றதுக்கோசரம் வரல, அது உத்தேசம் இல்லை. எல்லாம் ஒன்னா சேர்ந்து வேதத்தை விளக்கறதுக்கோசரம் வந்தது, வேதத்துக்கு உபகாரம் என்ன வந்தது. அதனால என்ன பண்றது தெரியுமா? பிரதிநியத நிஜ உபக்கிரியாம்சே. பிரதிநியதம், இந்த வேதாங்கமானது இத உபகாரம் பண்ணும், அந்த வேதாங்கம் அந்த உபகாரத்தை பண்ணும் வேதத்துக்கு, இந்த புராணம் இதை பண்ணும், மீமாம்சாஸ்திரம் எப்படி பண்ணும், அந்த மாதிரி கிரமம். நியாயசாஸ்திரம் லோகத்தில் இருக்கக்கூடிய பதார்த்தங்களை காமிக்க வந்தது, மீமாம்சாஸ்திரம் பகவானுக்கு ஆராதனமா இருக்கக்கூடிய கர்மாக்களை சொல்ல வந்தது. அதே ஜோதிஷ் சாஸ்திரம் அந்த கர்மாக்கள் இவங்களுடைய காலங்களை சொல்ல வந்தது. இத மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கு ஒவ்வொரு உபகாரம் இருக்கிறது. அதனால இதெல்லாம் விவசாய பண்ணப்பட்டிருக்குது. அதனால பிரதிநியத நிஜோபக்கிரிய அம்சம், அதனால பிரதிநியதமா இருக்கு இந்த சாஸ்திரமானது. இந்த உபகாரம் பண்ண உபக்கிரியாம்சம், நிஜ உபக்கிரியாம்சே, தன்னுடைய உபக்கிரியா உபகாரம் அந்த அம்சத்துல அவைகள்லாம் பிரமாணமா இருக்கு. அதனால அதுல பிரமாணத்தை எடுத்துக்கணுமே தவிர்த்து அதற்கு விரோதமா எதுவும் எடுத்துக்கூடாது. சரி, இத மாதிரி விரோதம் வந்ததுன்னா என்ன பண்றது அப்படின்னா, அது தஸ்மாது இஹ, இங்கு எங்கன்னா இப்ப நம்ம சொன்னமே பூமியினுடைய விஷயங்கள்லாம் அவைகள்லாம் இந்த விஷயத்துல பகுவிதா நிறைய அறிந்தவன், நல்ல சர்வஜனா இருக்கிறவன். சர்வஜனாக்கா நிறைய ஞானம் இருக்கு, சூக்ஷ்ம புத்தி இருக்கு, விஷாலமான புத்தி இருக்கு ஒருத்தனுக்கு. அப்படிப்பட்டவன் பூபரித்யாதி வேதை, பூமி அதனுடைய பரிதினாக்க அளவு சுத்தி இருக்கிறது,
அந்த பரிமாணம், அதை சுத்தி இருக்கிறது என்னது, அதெல்லாம் அதனுடைய சிருஷ்டி விடயம், அது எப்படி இருக்கும், அதனுடைய கிரியை என்ன, இவைகள்லாம் கூட அவைகளோட கூட தாத்பரியம், அதனுடைய தாத்பரியம் என்ன, இந்த சாஸ்திரங்கள்லாம் பூமியை பத்தி நிறைய சொல்லிட்டு போகும். இது நமக்கு ஞானம் வந்ததுன்னாக்க விரோதமா பரஸ்பரம் இருந்தா கூட நாம தர்க்கம் பண்ணிக்கணும், ஊகிச்சு இதை தெரிஞ்சுக்கணும். ஆனால் அத்தியந்த விரோத பிரதீதம், இது சூரியன் கிழக்கதான் உதிக்கிறதுன்னு ஒண்ணு சொல்றது கிடையாது, மேற்கதான் உதிக்கிறது அப்படின்னு ஒண்ணு சொல்றான். இந்த மாதிரி விபரீதமா அத்தியந்த விரோதம், அது சாஸ்திரங்கள்ல இல்ல, உதாரணத்துக்கு சொன்னது. இத மாதிரி ஏதாவது வந்ததுன்னாக்கா அப்போ துர்ஞானம் அது முனிபிறவி மகர்ஷிகள் இருக்காளே, அவ வேத சாட்சா்காரம் பண்ணினா கூட அந்த ஞானம் எல்லாம் துர்ஞானம், அவளால கூட அறிய முடியல. அதனாலதான் அவளே என்ன பண்ணிட்டான்னாக்கா பரஸ்பர விருத்தமா இருக்கிறத மாதிரி சொல்றா அவ. அதனால அந்த விஷயங்கள்ல பறைகி தத்துறது பறைகி நம்மள மாதிரி இருக்கிறவா. ஏன்னா நம்மளாம் ரிஷிகள் இல்லையே, நமக்கெல்லாம் தபசக்தி கிடையாது, அதனால வேத சாட்சா்காரம் இல்லை. ஆகையினால உதாசிதவியம், அவ நம்மளுடைய புத்தியை கொண்டுலாம் அவர் சொன்னது, அந்த ரிஷி சொன்னது தப்பு, இந்த ரிஷி சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸ்ரீபாஷன் சேவிச்சவாளுக்கு தெரியும், எங்கேயுமே ரிஷிகளை பத்தி பேச்சு வரைச்ச எம்பெருமானார் என்ன பண்ணுவாரு தெரியுமோ, ஜெயமணி ராச்சாரியோ மன்யதே, அவுடுலோகர் ஆச்சாரியோ மன்யதே, பாதகர் ஆச்சாரியோ மன்யதே தான் சாதிப்பார். என்ன அழகான பிரயோகம் இது, ரிஷிகளை பத்தி சொல்லும் பொழுது ஆச்சாரியாகன்னு சாதிக்கிறது. அந்த பாதகி சொல்றது நாம சித்தாந்தத்துக்கு கொஞ்சம் விரோதமாக கூட இருக்கலாம், ஆனா பாதகர் ஆச்சாரியோ மன்யதே அப்படின்னுட்டு ஆச்சாரிய பத பிரயோகம் பண்றார். அதே நம்ம சூத்திரக்காரர் பாதராயணருடைய ஆசர், அவருக்கு சொல்லும் பொழுது பகவான் பாதராயணோ மன்யதே அப்படின்னு போடுறார். ஏன்னா சூத்திரக்காரர் பகவான் சொல்லணும், பாஷ்யக்காரர் பகவான் சொல்லணும், சில பேர் வார்த்தைக்காரர் சொல்லுவாங்க. கரூர் சுவாமி தேசியன பகவான் தான் சாதிப்பார். அதனால அவ்வளவு கௌரவ மரியாதை. அதனால இப்ப பாஷ்யக்காரர் நினைச்சிருந்தாக்கா எனக்கு கிஞ்சித் ஜெயமணினா அல்லது பாதரினா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே, ஒண்ணும் தெரியாது ஜெயமணி இப்படி சொல்லிட்டேன்னு சொல்ல, அப்படிலாம் சொல்லவே இல்லை. ஆச்சாரிய ஸ்தானத்துல வச்சு பூஜிக்கிறோம். காரணம் என்ன, வியாசருடைய சாட்சாத் சிஷ்யா இல்ல, அவரும் ஒருத்தர் இல்லையா, அப்படிப்பட்ட சொந்த ஆச்சாரியரை அவமானப்படுத்தக் கூடாது இல்லையோ. அதனால பின்னாடி வந்த வியாக்கியாக்காரா விபரீதமா அர்த்தம் பண்றோம். உண்மையிலேயே ஜெயமணி அவருடைய திருவுணம் அப்படி கிடையாது. நீங்க பாருங்க, இவன் எல்லாரும் வேதாந்திகள், பாதரி, ஆஷ்மரத்தியல், அவுடுலோமி, அது மாதிரி ஜெயமணி எல்லாம் மகா வேதாந்திகள். வேதாந்திகளா இருக்கவே வேதாந்த சாஸ்திரத்தை நிறைய சொல்றா. சூத்திரக்காரர் சொல்ற விஷயத்துல அவனுடைய சூக்ம புத்தியை கொண்டு பார்க்கும் பொழுது எத்தனையோ அர்த்தம் வருது. நம்ம சித்தாந்தத்திலேயே எத்தனை வேறுபாடு இருக்கு. காரணம், நம்ம தனாச்சார சம்பிரதாயத்தை ஒரு விஷயம் சொல்றா, தேசிய சம்பிரதாயத்தை ஒரு விஷயம் சொல்றா. தேசிய சம்பிரதாயத்துல மனுத்திரத்தா ஒரு விஷயம் சொல்லுவா, சன்னித சம்பிரதாயத்தா ஒரு மாதிரி சொல்றா. ஏன்னா எல்லா இடத்துலயும் என்னன்னா எல்லா சூக்ம மேதாசாலிகள், ஆனா அவங்க கூட சூக்ம மேதையினால அவ தான் கிரகிச்சென்ற விஷயத்தை சாதிக்க முற்படுறா, அவ்வளவுதான். அதனால எதை தப்புன்னு சொல்ல முடியும், எதை சரின்னு சொல்ல முடியும். மகாஜனம் எனக்கு சத்தா, ஒரு மகாபுருஷன் நம்ம ஆச்சாரியால் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாளோ அதன்படி நாம போகணும். அனுஷ்டானமா இருந்தாலும் அப்படிதான், ஆச்சாரமா இருந்தாலும் அப்படிதான், தத்துவமா இருந்தாலும் அப்படிதான். எதுவா இருந்தாலும் நம்ம பிரிவா நமக்கு எப்படி சொல்லி கொடுத்தாலோ அதை மாதிரி போறதுன்றதுதான் நமக்கு சரியானது. அதனால இது தவறு, இது தவறு இல்லை அப்படின்லாம் சொல்றதுக்கு நமக்கு யோகிதை கிடையாது. ஆகையினால இந்த ஸ்லோகத்தினால இதை சாதிக்கிறார் சுவாமி. இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். ஜோதிஷ் சாஸ்திரம் புராணாத்யபி நஹி நிகம கிராஹ்யம் அந்யோன்யபாத்யம் வித்யாஸ்தானம் து சர்வம் பிரதிநியத நிஜ உபக்ரியாம்சே பிரமாணம் தாத்பர்யம் தர்க்கணீயம் ததிஹ பகுவிதா பூபரித்யாதி பேதைஹி துர்ஞானம் சர்வதா யத்
मुनिभिरपि परैः तत्र तु उदासितव्यम् कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः अस्मद्गुरुपरम्परायै नमः हरि ओम्।